திருக்குறள்ல முதல் குறள் நீ சின்ன வயசுல சொன்ன, இப்ப மறுபடியும் சொல்லு பாப்போம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உச்சரிப்பு கரெக்டா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம். உலகம் இல்ல, உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. திருப்பி சொல்லு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? திருக்குறள்ல 1330 குறள் இருக்கு. 1330 குறள்ல முதல் குறள் இதுதான். முதல் குறளோட அர்த்தமே என்னன்னா, அகர முதல. அகர முதல எப்படி எழுத்து, எந்த லாங்குவேஜாக இருக்கட்டும், எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அந்த எழுத்துக்கெல்லாம் முதல் எழுத்து அப்படின்னு பார்த்தா ஆனான் தான் இருக்கும். தமிழாக இருந்தாலும் ஆ, இங்கிலீஷாக இருந்தாலும் ஆ, ஏ, அது கொரியன் லாங்குவேஜாக இருந்தாலும் ஆல தான் இருக்கும், மலையாளமாக இருந்தாலும் ஆல தான் இருக்கும். மற்ற லாங்குவேஜெல்லாம் பற்றி தெரியல, பட் எப்படி எழுத்துக்கெல்லாம் முதல் எழுத்து ஆ அப்படின்னு இருக்கோ அதே போல் இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் முதன்மையான ஆதி பகவன். பகவன்னா இறைவனை சொல்கிறது. அகர முதல எழுத்தெல்லாம், எல்லா எழுத்துக்களும் தலையாய எழுத்து ஆனாங்கிறது எப்படி இருக்கோ அதே போல் இந்த உலகத்துக்கு முதன்மையானவன் இறைவன் அப்படின்னு சொல்கிறது தான் முதல் குறளோட விளக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அடுத்தடுத்து வேற வேற குறளை படிப்போம். 1330 குறளையும் சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகே.